எக்ஸ்ட்ரா ஒரு அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்களோ வீடியோ எடுத்து பண்ணிருக்கிற அவனா கூட இருக்கலாம். மன்னிச்சு கொள்ளுங்க கும்பிட்டு கேட்டுக்கலாம். சைஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. மனசு அப்படியே கல்லாகி கொண்டு வாங்குற மாதிரி இருக்குது. தமயந்தியும் மயூரியும் சேர்ந்து செஞ்சிருக்கு. இதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன பேர் உங்களுக்கு? எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? எனக்கு 50. சரி, 50வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அதுதான் சிக்கலா இருக்குது. கனவேர் இருக்கணும். அப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க? என்ன கிஃப்ட பாக்க முன்ன யோசிக்கிறீங்க யார சொல்றேன்னு சொல்லி எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட பாப்போம். சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? மச்சால சொல்றீங்க. யார் அந்த மச்சால்? ஒரே அவதான் செய்வா. அப்படின்னா தீவா. எங்க இருக்கிறாங்க? ஊர்ல. எந்த இடம்? அச்சுவேலி. சில விட அவங்களாம் இருக்கலாம். அதோட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அவரும் அவரை புருஷன் காடாவ நிற்கிறார். அவரும் சேர்ந்து. ஓகே. என்ன மச்சாலன்னு உரிமையா சொல்லிட்டீங்க. வேற யாருன்னு சொல்ல யோசிக்கிறீங்க. மச்சாக்களோட எல்லாம் கோவமா? இல்ல, நிறைய பேர் இருக்கீங்கன்னா இங்க சொல்ல போறாங்க. சரி, அப்ப இங்க இருந்தா அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? இங்க தங்கச்சி மாதிரி இருக்கணும். கனவேர் தங்கச்சி மேல எத்தனை தங்கச்சி இருக்கிறாங்க? கணக்க தங்கச்சி இருக்கிறாங்க. ஓகே. அந்த தங்கச்சில அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? ஓகே, யார் அனுப்பியிருப்பாங்க? அதுல அப்பதான் 2 தங்கச்சி மாதிரி மெயினா இருக்கிற தங்கி இருப்பு நம்பிச்சிட விடையில அதே சொல்லலாம். தமேந்தி மயூரி தமேந்தி. அப்ப மிச்ச தங்கச்சி கோவிக்க போறாங்களே அவையும் செஞ்சலாம். 2 பேரும் ஒரு பிளானிங்கோட நிக்கலாம். சரி, உங்களுக்கான அடுத்த கிஃப்ட தொடர்ச்சியா பாப்போம். சரி, இந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? மிக்கி காட்டுங்க என்ன இருக்கான்னு சொல்லி யோசிக்கட்டும். தேங்க்யூ. பாப்போம் என்ன இருக்கு. உடுப்பா இருக்கலாம். என்ன உடுப்பா இருக்கலாம்? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, உடுப்பன்னு சொன்னீங்க. ஷர்ட் வந்திருக்கு. சில வேளை கிஃப்ட் அனுப்பினாங்களே ஏதோ சொல்லிட்டாங்க போல. அப்படியா? மாப்பிள்ளை சரி, இப்ப உங்கள்ட வைஃப்ட்ட கேட்பான். தனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா உங்களை மாட்டி விட்டுட்டு நிக்கிறா. அக்கா சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? இப்படி செய்யறேன்னா 2 பேர் இருக்கலாம். 2 பேரும் ஒண்ணும் தெரியாத மாதிரியே நிக்கிற மாதிரி இருக்குது. யார் அந்த 2 பேரும்? தமயந்தியும் மயூரி தமயந்தி. என்ன கணவர் சொன்ன மாதிரி அப்படியே காப்பி கேட் அடிச்சு சொல்றீங்க? சிலவுல உங்கள்ட்ட கணவர் எக்ஸ்ட்ரா ஒரு அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்களோ? இருந்தா கூட சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் தானே அப்படியா? ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கு. பிரச்சனை இல்ல. பரவாயில்ல, கணவருக்கா எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயார். எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் வெளியே விட்டாலும் பிரச்சனை இல்ல. அப்ப சொல்லுங்க நீங்களே. உங்களோட வைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் சொல்ல ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப நீங்க யாருன்னு சொன்னா இதுல இருந்து தப்பிச்சிடுவீங்களே. ஏன்னா பின்னுக்கு இருக்கிற நிறைய கிஃப்ட்கள் இருக்குது. நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்பவே சொல்லிட்டீங்கன்னு சொன்னா தப்பிச்சிடுவீங்க. ஒரு பயமும் இல்ல. எந்த குற்றம் வீடியோ எடுத்து பண்ணிருக்கிற அவனா கூட இருக்கலாம். சரி, உங்களுக்கான அடுத்த கிஃப்ட வாங்கிக்கொள்ளுங்க மிக்கிட்ட இருந்து. இத வைஃப்ட்ட கொடுங்க. வைஃபோட வச்சு பாக்கட்டும் என்ன இருக்கு. அந்த அண்ணாக்கு விளங்கிட்டு கொடுங்க பாஸ். யாரும் குறை நினைக்க கூடாது. இது காம்ப்ளிகேட்டா இருக்கு. சரியோ? யாரும் குறை நினைக்க கூடாது. சரியா சொல்ல முடியாது. சரியோ? மன்னிச்சு கொள்ளுங்க. கும்பிட்டு கேட்டுக்கிறோம். என்ன வந்திருக்குது? இது காசு வச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் ஜீன்ஸ் போல இருக்கு. புருஷன சைஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் சரிங்க. சரி, அப்ப காசும் ஜீன்ஸும் வந்திருக்கு. என்ன அப்ப இந்த இடத்துக்கு வரையலாம் போன ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்?
யார் அவங்க? ரெண்டு தம்பியாக்கள் என்னோட தம்பி எங்க இருக்காங்க? நோர்வேல இருக்கு. ஒரு ஆள் நோர்வேல இருக்கு, ஒரு ஆள் கனடால இருக்கு. ஓகே. அவங்கள ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? சுதிஷன். சுதீஷன் தான். மற்றவரும் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன ஒரு தடவையுமே விட்டு கொடுக்க சொல்றீங்களே, பிரச்சனை வேணா அது யோசிக்கிறீங்களா? பசங்க மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனா யார் அனுப்பினு நம்ம கரெக்டா கடுவா. நீங்க சரியா சொன்னாதான் கிஃப்ட் அனுப்பி நாங்க சந்தோஷப்படுவாங்க, இல்லாட்ட கவலைப்படுவாங்களே. அதான் சிக்கிறோம். அது அவங்க வேலைக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கணும். சர்ப்ரைஸ்ன்றது சொல்லலாம் நீங்க செய்யறதா? இங்க நிக்கணுமான்னு சொல்லுங்க. சரி, அப்ப இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? தனு. தனு. யார் அவங்க? இவரோட தம்பி இங்க நிக்கிறது. என்ன எல்லாம் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி யோசிக்கிறீங்க? உங்களோட சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? எனக்கு இங்க பெருசா ஒருத்தரும் இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. இந்த சைட்ல அப்படி இருந்து அனுப்புறேன்னா கிரி தான் அனுப்பணும். யார் அவங்க? இந்த மச்சான். மச்சான். அப்ப இவர் மச்சால சொல்றான், நீங்க மச்சான சொல்றீங்க. அதான். சரி, அடுத்த கிஃப்டா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. ஐயோ. விட்டு போன உறவை திருப்பி சரி செய்யறக்கா லவ் லெட்டர் அனுப்பிட்டாங்களோ? அது இருந்தாலும் பாப்பேன். நான் வாசிக்கிறேன். ஓ, வசிச்சு. என் கணவருக்கு வந்து நீங்க தான் வாசிக்கணுமா? இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு bro. இங்கிட்ட இருந்து அந்த லெட்டர் வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. பயப்படல. அவரு தானா? Thank you. Thank you. நீ also ஹார்ட் பீட் அடிக்குது. அத அடிக்கதான் காசு வச்சுக்கிறாங்க. லெட்டர் எடுக்க ஆசை மாறி வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்ப காசை திருப்பி கொண்டு ஓட்டுமா? இது இங்கத்தே மடிப்பு. என் தனு. இது இங்கத்தே அதுதான் மடிப்பு. செஞ்சேன். என்னதுக்கா காசை பார்த்துட்டு தனுன்னு சொல்றீங்க? காசுல தனு மட்டும் தான் இருக்குதா இல்ல எழுதி வச்சிருக்கா? இதுக்குள்ள நிக்கிற மூன்று பகுதி தான் இது செய்திருக்கு. என்ன பண்றது? 3 பகுதி. என்ன முதல்ல ஒரு ஆள் நீங்க 2 பேர் நீங்க இப்ப 3 பகுதி இருக்கீங்க. யார் அந்த 3 பேர்? தனுதான் செஞ்சது. ஆனா அவங்ககிட்ட இது வேற இல்லையே. சரி, இன்னொரு லெட்டர் இருக்குது. சில வேளை மாறி கடிதத்துக்கு பதிலா இது காசு வந்திருக்குது. சில வேளை இதுல உண்மையாவே கடிதம் இருக்கலாம். இதே மாதிரி வாசிச்சு பாப்போம். அப்ப சரி கொடுங்க. மனசு அப்படியே கல்லாகி கொண்டு வாங்குற மாதிரி இருக்குது. நெஞ்சு படபடன்னு அடிக்கிற மாதிரியும் இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க. இதையும் பார்த்துட்டு நான் சொல்றேன். இது தமயந்தியும் மயூரியும் சேர்ந்து செஞ்சிருக்கு. என்ன ஒரு காசை பார்த்தா தம்பி என்றீங்க, மற்ற காசை பார்த்தா தங்கச்சி என்றீங்க. தமயந்தியும் மயூரியும் இல்லைன்னா மயூரியும் தனு. என்னதுக்கு ஸ்பெஷல் அவங்கள சொல்றீங்க? இல்லைன்னா 3 பேரும் சேர்ந்து செய்திருப்பாங்க. இப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஸ்ரீலங்காவா இல்ல ஸ்ரீலங்கால இருந்து வாரன்னு சொன்னா? ஸ்ரீலங்காவில இருந்து வாரன்னு சொன்னா தங்கச்சி செய்து. வெளிநாடுல இருந்து வாரன்னு சொன்னா சுவிஸ் ஜெர்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். யார சொல்றதா? ஐயோ மாட்டிக்கொள்ள போறேன்னு யோசிக்கிறீங்களோ? பெருசா வராது. ஓகே. இங்க என்ன செஞ்சிருக்கோம்? இங்க என்ன செஞ்சிருக்காங்களா? என்னதுக்காக அப்படி சொல்றீங்க? இந்த அமௌண்ட் கொடுத்தாங்களே. அமௌண்ட் இல்ல பார்த்தா தெரியுது. தமயந்தி மயூரி தனு 3 பேர்ல ஒரு ஆள் தான் இது நடந்தது. சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட யார் அனுப்பினு சொல்லி பாக்குறதுக்கு முதல்ல உங்களுக்காக ஒரு கவிதை வரி வாசிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் வாசிச்சு பார்த்துட்டு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி பாப்போம். 50 ஆண்டுகள் நிறைந்த இந்த அழகான நாளில் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கள் அண்ணா மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தின் அன்பான ஆதாரம். ஒரு அண்ணாவாக மட்டுமல்ல, எங்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நண்பனாகவும் ஆசிரியராகவும் இருந்து எங்களை வழி நடத்துபவர் நீங்கள். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தியாகங்களும் தந்த அன்பும் பாதுகாப்பும் ஆதரவும் என்றும் எங்களை நினைவில் நிலைகொள்ளும். நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. உங்கள் நல்ல குணம், பணிவு, அன்பு எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது. இன்று நீங்கள் பிரான்சில் இருந்தாலும் நாங்கள் உங்களுடன் அருகில் இல்லாவிட்டாலும் எங்கள் அன்பும் நினைவுகளும் எப்போதும் உங்களுடன் இருக்கும். இந்த சிறப்பான நாளில் உங்களுடன் நேரில் இருந்து கொண்டாட முடியாதது எங்கள் மனதிற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. ஆனால் எங்கள் வாழ்த்துக்களும் அன்பும் இறைவனிடம் செய்யும் பிரார்த்தனைகளும் என்றும் உங்களை தேடி வரும். இறைவனை வேண்டுகிறோம் அண்ணா, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன அமைதி, எல்லா வளங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்று. அன்புள்ள மாமா, உங்கள் அன்பும் அரவணைப்பும் எங்கள் குழந்தைகளுக்கும் என்றும் ஒரு ஆசீர்வாதம். உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதரை எங்கள் குடும்பத்தில் பெற்றது எங்கள் பெருமை. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. அன்புடன்
உங்கள் தங்கை, மைத்துனர் மற்றும் அன்பு மருமகன், மருமகள்கள். நாங்கள் அனைவரும் உங்களை மிகவும் நேசிக்கின்றோம். எங்கள் அன்பு என்றும் உங்களுடன் இருக்கும். உங்க தங்கச்சியா? என்ன கவிதையை பார்த்துட்டு யோசிக்கிறீங்க யார சொல்றேன்னு சொல்லி? தங்கச்சியான்னு சொல்லுங்க. ஆனா இங்க பக்கத்துல இல்லையா? கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு இந்த கவிதையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு உங்களுடைய சகோதர முறையிட்டு தான் வந்திருக்குது. சரி, உங்களுக்கு 4 பேர் சேர்ந்து இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. 4 பேர் சொன்னா யாரா இருக்கலாம்? ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்கு, மற்ற 3 பேரும் இங்க இருக்காங்க. சரி, அவ பேரை சொல்லுங்க பாப்பா. யாரு? தமயந்தி, மயூரி, தனு, தீபனா. சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பார்த்தா தனு, மயூரி, தமயந்தி, வாசுகி. எதிர்பார்த்தீங்களா? சரி, எல்லாருமே பாசம் வச்சிருக்காங்க என்றாலும் அவங்களுடைய அன்பை வித்தியாசமா வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த நிகழ்வை வந்து இன்னும் சிறப்பாக்குறதுக்காக சர்ப்ரைஸா இந்த 4 பேருமே அனுப்பி இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு? எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்படி சிறப்பித்ததுக்கு மிக நன்றி. நன்றி சொல்லலாமா? எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த டைம் சந்தோஷப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. என்ன லெட்டர் வந்துட்டேன்னு சொன்னோட யாரா இருக்கும்னு சொல்லி அப்படியா? அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருக்கும் நன்றி. சுகிமச்சி நன்றி. இதே மகிழ்ச்சியோட நீங்க காலந்தோறும் இருப்போம்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை கிஃப்ட் அனுப்பின உங்களுடைய ரோகல் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். நீண்ட காலம் சந்தோஷமா வாழ வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.